ஹாய். என்னோட நேம் வந்து உமா. நான் எம்சிஏ படிச்சிருக்கேன். நான் திருச்சியில இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் எம்சிஏ படிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பேங்கிங் செக்டார்ல. அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் ஃபுல்லா ஹவுஸ் ஒய்ஃப் தான், குழந்தைங்க எல்லாம் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் அப்படியே குழந்தைங்க எல்லாம் பெருசாகி அதிலே இருந்தப்போ ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் வேலைக்கும் போக முடியாதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. இப்போ என்ன பண்ணலான்னு நிறைய ஐடியா எல்லாம் பார்த்துட்டு இருக்கப்பதான் நான் வந்து ஃபேஸ்புக்ல பிந்து மேமோட வந்து ஆட் வந்து நான் பார்த்தேன். அதுல வந்து முன்னாடி நான் பேக்கிங் வந்து குக்கர்ல ஒரு 2 டைம்ஸ் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன் குழந்தைங்களுக்காக. அது வந்து எதுவுமே கண்டிப்பா நல்லா வரல. இந்த ப்ரீமிக்ஸ் போட்டு தான் பண்ணேன். அப்புறம் யூடியூப் பார்த்து பண்ணேன். அது எதுவும் கண்டிப்பா நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வரல அது. அதுக்கப்புறம் பிந்து மேமோட கிளாஸ் ஃபேஸ்புக்ல ஆட் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபிளாப் ஃப்ரீ பேக்கிங் தான் நான் ஜாயின் பண்ணேன். அதுலயே வந்து ஒரு 5 to 6 ரெசிபி வந்து மேம் கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் பத்தி மேம் டிஸ்கஸ் பண்ணாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே நம்மளா முடிவு பண்ண முடியாது, ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட டிஸ்கஸ் தான் பண்ணேன். அவங்க வந்து மேமோட பேஜஸ் ஃபேஸ்புக்ல அவங்க இதுக்கு முன்னாடி கேக் நிறைய போட்டிருக்கிறது, அது அந்த கேக்கோட மாடல் எல்லாம் பார்த்துட்டு அவங்க டக்குன்னு பிசினஸ் கோர்ஸ் என்னை வந்து சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப வரைக்கும் நான் நல்லா போயிட்டு இருக்கு. டெய்லி நான் வீக்லி ஒரு 2-3 டேஸ் கேக் வந்து நான் டெலிவரி பண்ணுவேன். எல்லா வெரைட்டி ஆஃப் கேக்ஸும் பண்ணுவேன். நிறைய கேக் ஸ்டால் போட்டிருக்கேன். இப்போ ஏதாவது ஒரு பிசினஸ் போயிட்டு யார்ட்டையாவது ரீச் பண்ணணும்னாலும் நானே தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன். இங்க பிளாஃபரி கோர்ஸ் அது டிஸ்கஸ் பண்ணிட்டு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வெண்ணிலா கேக் கொடுத்துருந்தீங்க. அது சாப்பிட்டதுலயே டோட்டலா டேஸ்ட் எல்லாமே வேற. அது ஃபர்ஸ்ட் இந்த கேக் ரைஸ் ஆயிட்டு அந்த ஸ்ட்ரக்சரோட வந்தப்பவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த அளவுக்கு கேக் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு மேம். முன்னாடி நான் குக்கர்ல செஞ்சப்போ அது அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடையாது, ஒரு மாதிரி அது நல்லாவே வரல. அதுக்கப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் பார்த்தப்பவே அந்த டேஸ்ட் நைட் ஒரு 12:30 போலதான் நாங்க டேஸ்ட் பண்ணிருப்போம், நானும் எங்க ஹஸ்பண்ட் மட்டும். அவர் அப்பவே வந்து செமையா இருக்கு, இன்னும் இருக்கிற எல்லாத்தையும் நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாரு. ஆனா கோர்ஸ் ஜாயின் பண்றது வந்து நான் சொல்லல, அவங்களாதான் முடிவு பண்ணி பண்ணதுதான் மேம். அது ரிசல்ட் வரும் மேம். நமக்கு ஒரு பயமே இருக்காது. கொடுத்த ரெசிபி ஃபாலோ பண்ணாலே அது கண்டிப்பா நல்லா வருங்கிற ஒரு பயமே இல்லாம எல்லா கேக்கும் பண்ணலாம் மேம். இப்போ நீங்க ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கேக் ஆர்டர் கொடுத்தா கூட நான் டக்குன்னு பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ட் லெவல் இருக்கு. இந்த கடையிலயோ இல்ல வேற இடத்துல எங்கேயுமே நம்ம செய்யறோட ரெசிபி இருக்காது மேம். பேசிக்கா ஒரு சாக்லேட் கேக் இருக்கும், ஒரு வெண்ணிலா கேக் இருக்கும், அவ்வளவுதான். அந்த வச்சுதான் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ஆனா நம்மளோட ரெசிபி கார்டு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். டேஸ்டும் வேற லெவல்ல இருக்கும் மேம். இப்போ அந்த அப்ஸ் அண்ட் டவுன் கேக் அது எல்லாமே வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல தான் வந்து எங்க ஹஸ்பண்ட் ஒரு மீட்டிங்ல சாப்பிட்டதான் என்கிட்ட சொன்னாங்க. மற்றபடி இந்த எனக்கு தெரிஞ்சு திருச்சியில அந்த கேக் வேற எங்கேயும் இருக்கிற மாதிரியே தெரியல மேம். அந்த மாதிரிதான் ஒவ்வொரு ரெசிபியும் டிஃப்ரெண்டா இருக்கும். ரெசிபிஸ் கேக் தாண்டி வந்து ஒரு செல்ஃப் கான்பிடன்ட் மேம். இப்போ வந்து முன்னாடி நான் தனியா போய் ஒரு பிசினஸ் ஒரு பர்சனை பார்த்து பேசுறதே எனக்கு கொஞ்சம் ஷையா தான் ஃபீல் ஆகும். இப்போ வந்து ஸ்கூல்ல ரீச் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஸ்டால் போடுறதுக்கு பிசினஸ் பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே நானே பண்ற மாதிரி இருக்கு மேம். மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல பேசுன நிறைய விஷயத்த நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் மேம். முன்னாடி நான் வந்து வண்டி ஓட்டுறது, கார் ஓட்டுறது இதெல்லாம் நான் பண்ணதில்லை. நீங்க ஒரு நாள் சொன்னீங்க, நீங்க வந்து நீங்களே செல்ஃப் க்ரோவிங் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் நீங்க கார் ஓட்டணும், வண்டி ஓட்டணும், நீங்களா எல்லாத்தையுமே பண்ணணும், இன்னொருத்தர் ஹஸ்பண்டை எதிர்பார்க்க கூடாதுன்னு ஒரு கிளாஸ்ல நீங்க சொன்னீங்க மேம். அதுக்கப்புறம் நான் வந்து அதை ஃபாலோ பண்ணி நான் டிரைவிங் கிளாஸ் போயிட்டு இப்ப வந்து நானா தான் எல்லாமே செல்ஃபா டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். அதுதான் மேம் எனக்கு இந்த கிளாஸ்ல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்கூட்டியே நான் வந்து ஊர்ல இருக்கிறப்ப நார்மலா ஓட்டுனதுதான். இப்ப வந்து எல்லா இடத்துலயும் ஓட்டுற அளவுக்கு எனக்கு அந்த கான்பிடன்ஸ் இந்த கிளாஸுக்கு நீங்க சொன்னது அப்புறமா தான் இதெல்லாம் எனக்கு புரிஞ்சது மேம். அதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறப்போ வீடு குழந்தைங்க அதோட போயிடுச்சு, வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா என்னால பண்ண முடியல. இப்ப நானா செல்ஃபா டிரைவ் பண்ணிக்கிறேன் மேம். காரும் சரி இதுவும் சரி. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னை சுத்தி இருக்கிறவங்களும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இது மேம் வந்து ஜஸ்ட் ஒரு கேக் பண்ணோம், இந்த கிளாஸ் முடிச்சோம், ஒரு பேட்ச் முடிச்சோம்னு சொல்லிட்டு போகாம எல்லாருக்குமே வந்து கனெக்டடா இருப்பாங்க. ஒவ்வொரு வீக்லயும் ஒவ்வொரு மோட்டிவேஷன் கிளாஸ் வைப்பாங்க. அதுல நீங்க அதை வந்து நம்ம அட்டென்ட் பண்ணாலே நமக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போறது, லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். மேம் கொடுக்குற ரெசிபி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும், டிஃப்ரெண்ட் வெரைட்டியா இருக்கும், வேற எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. இப்போ ரெசிபி கார்டு நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பா ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லா நம்ம ஒரு நல்ல பிசினஸ் உமனா வந்துடலாம்.